வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய வீடியோ ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஜஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக சொசைட்டியில் நடக்கிற நிறைய தப்பான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலான்ட்டு. அதில் ஒரு முக்கியமான டாபிக் இது பார்த்திங்கன்னா நம்மளோட லாங் இயர்ஸ் அகோ இது ஸ்டார்ட் ஆனது டௌரி. ஸோ இந்த வரதட்சணை கொடுமை இது ரீசெண்டாக நடந்த ரித்தன்யாக்காக மட்டும் நான் இந்த டாபிக் எடுத்து பேசலை. ஸோ இந்த டாபிக் நான் எதுக்காக பேசணும்னு நினச்சேன்னா, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்டு இது இங்கே எங்கே போய் முடியுது, இதை எதனால் யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியல, இதனால் எதுக்காக பெண்கள் சாவர நிலைமைக்கு போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் பேசணுன்னு ஒரு சின்ன தாட். ஏன்னா லாஸ்ட்டு 2 டேஸாக யூடியூப்பில் பார்க்கும்போது ரித்தன்யா பற்றி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பெண்கள் பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வரதட்சணை கொடுமை. ஸோ இது பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் என்னோட ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ் இதில் என்னென்னா, பெற்றோர்கள் பெண்களுக்கு முழு உரிமை பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கணும். முழு உரிமைன்றது நாட் ஓன்லி ஃபார் செல்லம் கொடுக்கறது, அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுக்கறது, அதில் மட்டும் இல்லை. பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளை அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது எல்லார் வீட்லேயுமே நடக்குதான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா குழந்தைங்க பயப்படுறதாலையும் சொன்னால் ஏதாவது ஆயிடும்ன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் இது வெளியே வந்ததுன்னா ஃபேமிலியோட நேம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரி இந்த நம்மளோட டெக்னாலஜி அண்டு நம்ம மக்களோட செயல்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த கடந்த 3 மாதமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜனவரியிலேருந்து இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாதம் முடிஞ்சிருக்கு இந்த வருஷத்தில். இந்த 6 மாதத்தில் எவ்வளோ கொடுமைகள், எவ்வளோ தப்பான விஷயங்கள் நடந்திருக்குன்றத ஏதாவது ஒரு சேனலில் போட்டிருப்பாங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லட்சக்கணக்கான குற்றங்கள், குறைகள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. அதை கடந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம இன்னும் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் பண்ண வைக்கணும் அப்படின்றது எல்லாம் ஓகே. பட் ஆனால் அவங்க ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அதை நம்மக்கிட்ட சொல்ல வைக்கணும், அதை நம்ம சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை இன்னும் நிறைய பேர் பண்ணுறதில்லைன்றது ஒரு 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 நார்மலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை. அதே மாதிரி ஆண்கள் சின்ன வயசில் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரிவினை அதிகமாகிடுச்சு. எதனாலனா நம்மளோட டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீடுனாலே பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு ஒரு தனியான ரூமு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ஒரு பையனுக்கு பசங்க பெற்றுட்டாலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் மணி பையனுக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இன்னும் நிறைய ஃபேமிலியில் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வேரோடு அறுக்கணும். எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதே வேரோடு அறுக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு என்ன நீங்கள் செல்லம் கொடுத்தாலும், என்ன நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் நாட்டு நடப்பை அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கஷ்டன்றதை சின்ன வயசுலேருந்தே காமிச்சு வளர்ந்தாதான் அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற மனைவியை அதே மாதிரி கஷ்டம் இல்லாமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பணக்காரங்களாக இருக்கிற எல்லாம்
தந்தை தாய்மார்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பசங்களை வந்து ரொம்ப வெல்த்தியாக வளர்க்குறீங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனால் அவங்களுக்கு சமுதாயம் தெரியல, கஷ்டம்னா என்னன்னு தெரியல, அம்மா படுற கஷ்டம் தெரியல, அப்பா படுற கஷ்டம் தெரியல அப்படின்னா அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தால் அதையும் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் வச்சு நல்லா வச்சு காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமே இல்லாமல் வளர்த்துட்டீங்க. அது இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மொபைல் எல்லாமே எல்லாரோட கையில் இருக்குது, மொபைலில் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களோட ஆசையை தூண்டுற நிறைய விஷயம் அந்த மொபைலில் இருக்குது. ஸோ அது மூலிமா அவங்க பார்த்ததெல்லாம் அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசையை தூண்டுதலுக்கு அவங்கள ஏற்படுற மாதிரி நம்ம நடத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுலேருந்தே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலியோட அம்மா அப்பாவோட என்ன சொல்கிறது ஒரு 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 குடும்ப படத்துக்கு போகிற ஒரு 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 தாட் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஷேர் பண்ணணும். ஆண்கள் தயவு செஞ்சு உங்களோட மனைவியோ இல்லை காதலியோ ஒன்ஸ் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க கல்யாணத்துக்கு அப்படின்னா இந்த வரதட்சணை அதே மாதிரி நிறைய டாபிக் இருக்குது இதுலேயே. பட் இந்த டாபிக் நான் பேசுகிறதால இதை நான் பர்டிகுலராக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வரதட்சணையால் பண்ணுற கொடுமை இதெல்லாம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க. இதனால் உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகும், நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்க, நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், உங்களை ஏற்றுக்கிட்டு வந்த பெண் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வேணாம். சின்சியர் ரெக்வெஸ்ட் பார்த்துட்ருக்க எல்லா ஆண்களுக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்காதீங்க. உங்கள் வீட்டில் இறங்கினாலும் அவங்க கூட ஒத்துழைக்காதீங்க. லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். 1. 2வது, உங்களை சமுதாயம் எந்த ஒரு விதத்துலையுமே ஏற்றுக்காது. ஓகே. அதேமாரி பெண்கள் இந்த மாதிரி நடந்துக்கிற ஆண்கள்கிட்ட இருந்து வெளியே வந்தால் போதும். உலகத்தை விட்டு போகணுன்ற தாட் ப்ராசஸே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த உலகம் நாட் ஓன்லி ஃபார் இந்த மாதிரி மனிதர்களுக்காக மட்டும் இல்லை. நீங்கள் வாழணும்னு நினச்சா வாழலாம். அதேமாரி நீங்கள் இந்த உலகத்தில் ஓகேப்பா என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லைஃப் நீங்கள் நினச்சா கொடுக்கறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது. எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ விஷயம், என்னென்ன நான் சொல்லிக்கிட்டே போவேன். காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, சின்ன குழந்தைங்க, அம்மா அப்பா தெரியாதவங்க, யாருக்கோ என்னென்னதோ நல்லது பண்ணலாம். உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்து வெளியே வந்துட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு கோடிக்கணக்கான தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ உங்களோட பிரெயினை, உங்களோட மைண்டை அதில் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு இதுலேருந்து வெளியே வந்துட்டோம், எப்படி நான் இன்னொரு விஷயத்துக்குள்ளே உள்ளே போகிறது, வேணாம். நீங்கள் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல. பட் ஆனால் அதை தாண்டி பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது இந்த சமுதாயத்தில். ஒரு 2 பாட்டி எடுத்து அவங்க சாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஒரு 2 குழந்தைங்களை எடுத்து படிக்க வைங்களேன். அவ்வளோ இதுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்களேன். பண்ணலாமே. ஸோ மரணம் ஒன்றே வழி இல்லை. எவ்வளோ விஷயம் இருக்குது. படிக்கக்கூட வழி இல்லாத கோடிக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க இந்த உலகத்தில். போங்க, வேர்ல்டை சுற்றி பாருங்கள். ஒரு முகம் பிடிக்கலன்னா என்ன, ஆல்மோஸ்ட் கோடிக்கணக்கான முகங்கள் வெளியே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. நீங்கள் இருக்கிற இடம் மட்டுமே இடம் கிடையாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு. என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு இடத்துல தப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது லேர்னிங்ஸாக எடுத்து வெளியே வந்துட்டு வேறு என்ன பண்ணலான்றதை யோசிங்க. மரணம் மற்றும் வழி கிடையாது.
ஸோ இந்த வரதட்சணை கொடுமை எனக்கு தெரியல, பட் பெற்றவங்களும் சரி, கண்டிப்பாக கணவர்களையும் சரி, இதை முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்க்க பாருங்கள். அண்ட் பெண்களை கட்டி கொடுக்குற எல்லா தாய்மார்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், தந்தைமார்களுக்கும் சொல்லிக்கிறேன். உங்கள் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுங்க. ஒரு 1 இயர் எக்ஸ்ட்ரா கூட டைம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சி, அவங்களுக்கு ஓகே பையன் எப்படி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் நிறைய. ஸோ இதெல்லாம் இதை யோசித்து பார்த்தாலே என்னை யாராலையும் எதுவும் கணிக்கவும் முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், இந்த வரதட்சணை இல்லாமல் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க. ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஸ்ட்ரக் ஆகிடுச்சு ஒரு 2 நாளாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு. திருப்பி ரொம்ப நாள் கழித்து இது திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வாழ்க்கையை இருக்க போகிற 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ 90 வருஷமோ முடிஞ்ச அளவுக்கு உலகத்தோட ஒத்துமையாக சந்தோஷமாக உலகத்தில் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ஜெயிலில் போயிட்டு ஒரு சின்ன சிறையில் போய் உங்கள் வாழ்க்கையை கழிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி லுச்சாத்தனமான தப்பு பண்ணி உங்களோட மனைவி எப்படி சந்தோஷமாக, இந்த காசு பணத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் வரப்போகிறது கிடையாது. அன்பு பாசத்தில் தான் சந்தோஷம் வரும். அதை உணராதவங்க மட்டும்தான் தப்பு பண்ணி மாட்டிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸை அன்புக்கும் பாசத்துக்கும் காட்டுங்க. காசு பணத்துக்கு ரொம்ப காட்டாதீங்க, அது நிலைக்காது. தேங்க்ஸ்.